வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஃபார் ஃபியர் தட் இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஒரு விஷயத்துக்கு பயந்து நான் இன்னொரு விஷயத்த செஞ்சேன், இல்ல இன்னொரு விஷயத்த செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ரெண்டு ஃப்ரேசஸையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இப்போ நம்ம ஃபார் ஃபியர் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேசிக் சென்டென்ஸ் சொல்றது ஒரு கிளாஸ், ஒரு சப்ஜெக்ட், வெர்ப் இதெல்லாம் இருக்கிற ஒரு பேசிக் சென்டென்ஸ் ஃபார் ஃபியர் ஆஃப். அது பக்கத்துல ஒரு நவுன். அப்படி இல்லாட்டி நாம ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் அப்படின்றது ஐஎன்ஜி சேர்த்த வெர்ப், அதை நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்மட்ல தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒருத்தர் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆனா டாக்டர்கிட்ட போகல, ஊசிக்கு பயந்து டாக்டர் கிட்ட அவர் போகல. So டாக்டர் கிட்ட போகல. He didn't go to the doctor for fear of injection. ஊசிக்கு பயந்து. So for fear of injection. He didn't go to the doctor for fear of injection. இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள். ட்ரெயினை எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயந்து நாங்க கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். So we started earlier for fear of missing the train. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பினோம். ஸோ வி ஸ்டார்டட் ஏர்லியர் ஃபார் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் த ட்ரெயின். அடுத்த எக்ஸாம்பிள், ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்து. ஸோ வேலை போயிருமோங்கிற பயத்துல யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. நோபடி அப்ஜெக்டட் ஃபார் ஃபியர் ஆஃப் லூசிங் த ஜாப். நோபடி அப்ஜெக்டட் ஃபார் ஃபியர் ஆஃப் லூசிங் த ஜாப். இப்போ அடுத்து நாம ஃபார் ஃபியர் தட் இந்த ஃப்ரேஸை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபார் ஃபியர் தட், இன்னொரு கிளாஸ், ஒரு பேசிக் சென்டென்ஸ் ஃபார் ஃபியர் தட், இன்னொரு சின்ன சென்டென்ஸ். ஒருத்தர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிடிக்காம டார்ச்சர் பண்றாங்க, இல்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயோ திருப்பி ஃபோன் பண்ணிட போறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ திரும்ப ஃபோன் பண்ணிடுவான்ற பயத்துல நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். I switched off my phone for fear that he would call me again. ஸோ சில இடங்கள்ல நாம ஒரு நவுனையோ ஜெரண்டையோ கொண்டு வர முடியாத பட்சத்துல நாம இன்னொரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நாம for fear that இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். I switched off my phone for fear that he would call me again. ஒருத்தர் வெயிட் போட்டுருவோமோங்கிற பயத்துல ஸ்வீட் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அவங்க எப்பவுமே வெயிட் போட்டுருமோன்னு ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். She doesn't eat sweets for fear that she will put on weight. இப்போ ஒருவேளை நேத்து ஒரு ஃபங்க்ஷன்ல அவ சாப்பிடவே இல்லை, வெயிட் போட்டுருமோன்னு அவ சாப்பிடாம இருந்தா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா she didn't eat sweets for fear that she would put on weight. ஸோ இந்த வீடியோல நாம for fear that இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது, இதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.